வணக்கம் நண்பர்களே, அன்புடன் நான் உங்கள் ராகவிஸ்வா. தாங்கிட்ட இருக்க கொஞ்சம் ஆயுதத்தை வச்சு, கொஞ்சம் தோழர்களை வச்சு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவத்தை வீழ்த்தணும். ஒரு நாட்டுடைய இராணுவத்தை வீழ்த்துறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அதே நேரத்தில் பாடிஸ்ட அரசை விரட்டி அடித்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். அந்த பாடிஸ்ட அரசையும் விரட்டி அடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா பாடிஸ்ட அரசுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குது. இதையெல்லாம் நன்கு உணர்ந்திருந்தார் நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோ அவங்க. இருந்தாலும் ஒரு கட்சியில் நான் இருந்தேன், அந்த கட்சியுடைய கொள்கை பிடிச்சிருந்தது, அதோடைய செயல்பாடு பிடிச்சிருந்தது. இன்றைக்கி அந்த கட்சியாக இல்லை, அதற்கு பின்னாடி அமெரிக்கா போன்ற நாடுகள் இருந்து செயல்படுது. என்னுடைய நாட்டு மக்களுக்கு எப்பயுமே விடுதலை கிடைக்காது, எப்பயுமே நல்லது நடக்காது. என் நாடு நல்லா இருக்கணும், என்னுடைய நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் அந்த கட்சியில் சேர்ந்து இரவு பகலாக வேலை பார்த்தேன். ஆனால் என் நாடு நல்லா இருக்கணும், என் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இனிமேல் நான் இந்த நாட்டுடைய தலைவனாகிறேன் அப்படின்ற இடத்துல தான் அவங்க ஜூலை 26 புரட்சி படையை தயார் செய்கிறாங்க. 1953 ஜூலை 26 சொன்னது மாதிரி முன்கடா இராணுவ தளத்து முன்னாடி போய் புரட்சி படை ஜூலை 26 புரட்சி படை நின்றது நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோ அவங்களுடைய தலைமையில் ஆயுத தாக்குதலை தொடங்கினாங்க. சற்றும் எதிர்பாராத இராணுவம் கொஞ்சம் நிலத்தடி மாதிரி போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு சுதாரித்து கொண்டு அவங்க திரும்ப தாக்க தொடங்கினாங்க. அதில் புரட்சி படையில் இருந்த சில தோழர்கள் இறந்துட்டாங்க. சண்டை தீவிரமானது. அந்த நேரத்தில் ஃபிடல் காஸ்ட்ரோ அவங்க அங்கேருந்து கொஞ்சம் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு தோழர்களை கூட்டிக்கிட்டு தப்பி ஓட ஆரம்பித்தாங்க. பாடிஸ்ட அரசு அதே நேரத்தில் சண்டையில் ஃபிடல் காஸ்ட்ரோ அவங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு அறிவிப்பை தெரிவித்தாங்க. நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோ அவங்க மலைப்பாங்கான பகுதியில் தப்பி ஓடி ஒரு இடத்துல அடைக்கலமானாங்க. அங்கே இராணுவம் போய் சுற்றி வளைச்சிருச்சு. அங்கே சண்டை போட வேணாம், ஏற்கனவே நம்ம தோழர்களை இழந்துட்டோம், இருக்கவங்களையும் இழந்துட வேணாம் அப்படின்னு அவங்க கைதாகிறாங்க. அவங்க கைதாகி எங்கே தாக்குதல் நடத்துனாங்களோ அங்கேயே வராங்க. அங்கே அவங்கள விசாரிக்கிறாங்க. அப்போ வேறு யாராவது வாதாடுனா தவறாகும் அப்படின்ட்டு இவரே போய் நின்று தனக்காக வாதாடுறாரு. நாங்கள் நினச்சிருந்தா சுபபோகங்களோட நல்லா வாழ்ந்திருப்போம், எப்படியோ இருந்திருப்போம். ஆனால் எங்களுடைய லட்சியம் அது இல்லை. நாங்கள் நாட்டு மக்களை நேசிக்கிறோம், இந்த நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அதனால இங்கே இருக்க ஆட்சியை விரட்டி அடித்து அதிகாரத்துக்கு வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதனால தான் நாங்கள் ஆயுதம் ஏந்தி புரட்சி செய்கிறோம் அப்படின்னு ஃபிடல் காஸ்ட்ரோ அவங்க பேசுகிறாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ அவங்க பேசுனதுமே சில பேரை விடுதலை செய்கிறாங்க. அங்கே இருந்தவங்களில் நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோ அவங்களுக்கு 15 ஆண்டு சிறை தண்டனை தாராங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, காலம் என்னை விடுதலை செய்யும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதன் பிறகு என்ன நடந்தது?